ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு தந்திரமான நரி வாழ்ந்துட்டு வந்துச்சான். மற்றவங்களை கிண்டல் பண்ணி விளையாடி அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறது இந்த நரிக்கு ஒரு வாடிக்கையா இருந்துச்சான். எல்லாரையும் தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு அங்க ஏதாச்சும் ஒரு கிண்டல் கேலியும் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துமா. ஒரு நாள் அதே காட்டுல இருந்த ஒரு கொக்கை இந்த நரி தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுச்சான். இந்த நரிய பத்தி முழுசா தெரியாத அந்த கொக்கு விருந்துக்கு கூப்பிடுறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு நரியோட வீட்டுக்கு போச்சான். கொக்க பார்த்ததும் நரி தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சதான். நரி சூடா சூப் செஞ்சு கொக்குக்கு ஒரு பிளேட்ல போட்டு கொண்டு வந்துச்சான். நரி அந்த சூப்பை நக்கி நக்கி குடிக்க ஆரம்பிச்சது. ஆனா கொக்குக்கு தான் மூக்கு நீளமாச்சே, நாக்கு அந்த அளவுக்கு நீளம் இல்லை. அதனால கொக்கால அந்த சூப்பை குடிக்கவே முடியல. கொக்கு தன்னோட உணவை சாப்பிட முடியாம கஷ்டப்படுறத பார்த்து நரி ரொம்ப நக்கலா சிரிச்சுதான். ரொம்ப வருத்தப்பட்டு கொக்கு அங்கிருந்து கிளம்பிருச்சு. ஆனா கொக்கு சும்மா இல்லைங்க, போயிட்டு எப்படியாச்சும் இந்த நரிக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு பிளான் பண்ணுச்சு. அடுத்த நாள் கொக்கு நரிய தன்னோட வீட்டுக்கு சாப்பிட அழைச்சதான். திரும்பவும் கொக்க கஷ்டப்படுத்த ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு நினைச்சதா நரி. உடனே ரொம்ப சந்தோஷமா கொக்கோட வீட்டுக்கு போச்சான். வீட்டுக்கு வந்த நரிய வாங்க நண்பரே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சதான் கொக்கு. நரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சான். ரொம்ப ஆவலா கொக்கு என்ன கொண்டு வர போகுதுன்னு காத்துட்டு இருந்துச்சான். ஆனா நரிய அதிர்ச்சி பண்ற மாதிரி கொக்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு நீளமான ஒரு பிளாஸ்க் மாதிரி இருக்க ஒரு பாத்திரத்துல சூப்பை ஊத்தி கொண்டு வந்து சர்வ் பண்ணுச்சான். கொக்கோட மூக்கு நீளமா இருந்ததுனால கொக்கு அழகா அந்த குடுவைக்குள்ள தன்னோட மூக்கை விட்டு சூப்பை குடிக்க ஆரம்பிச்சது. ஆனா நரி எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அதோட வாயை அந்த குடுவைக்குள்ள நுழைக்க முடியல. அதனால அதால சாப்பிடவும் முடியல. சூப்பை ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு கொக்கு நரிய பார்த்து சொல்லிச்சான், அடுத்தவங்களோட கஷ்டத்துல என்னைக்குமே உங்களோட சந்தோஷத்தை தேடாதீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டு நரி தலை குனிஞ்சு நின்னுச்சான். அதுக்கு பிறகு நரி அந்த மாதிரி யார் கூடவும் விளையாடலையாம். ஆமாங்க, நம்ம ஒரு விஷயத்த விளையாட்டா செய்யும் போது அது அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. ஆனா அதே கஷ்டம் நமக்கு வரும்போது தான் அடுத்தவங்களோட கஷ்டம் நமக்கு புரியும். தேங்க்யூ.